ஆட்டுக்குடல் எப்படி சுத்தம் பண்ணணுங்கிற வீடியோ நேற்று அப்லோட் பண்ணியிருந்தேன். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்றைக்கி ஆட்டுக்குடல் வச்சு நல்ல டேஸ்ட்டாக சொரைக்காய் சேர்த்து எப்படி குழம்பு பண்ணலான்னு பார்க்க போகிறோம். சுத்தம் பண்ண ஆட்டுக்குடலை எடுத்துக்கலாம். இன்றைக்கி அம்மா தான் செய்ய போகிறாங்க. நம்ம வைக்கிறத விட அம்மா செய்கிற குழம்போட டேஸ்ட்டு மனமும் தனி தான். இன்றைக்கி அவங்க ஸ்டைல்லே எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம். குக்கரில் 4 கப் தண்ணி, அதாவது நம்ம எடுத்துருக்கிற குடல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி, அது கூட 1.5 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. 3 கட் பண்ண வெங்காயம், 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். இது கூடவே எடுத்து வச்ச 1 கப் கடலைப்பருப்பை கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை ஊற வைக்க தேவையில்லை. நம்ம குடலோடு சேர்த்து வேக வைக்கும்போது கடலைப்பருப்பு நல்லா வெந்துடும். எங்கள் ஊர் பக்கம் கடலைப்பருப்பு சேர்த்து செய்வோம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஆனால் கடலைப்பருப்பு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். இது கூட க்ளீன் பண்ணி வச்ச குடலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கலந்ததை நான் காமிக்கலை. உப்பை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குடல் நல்லா வெந்திருக்கு. கடலைப்பருப்பும் அது கூடவே நல்லா வெந்துருச்சு. இப்போது அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு குடலை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணி கொடுத்துட்டேன். சிலர் வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே கட் பண்ணிவிடுவாங்க. நான் வேக வச்சு தான் எப்போவுமே கட் பண்ணுவேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். குடல் குழம்பு சும்மா செய்கிறத விட சொரைக்காய் சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச சொரைக்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம். குடல் வேக வச்ச அதே தண்ணியிலேயே சொரைக்காவையும் சேர்த்துருங்க. சொரைக்காய் சீக்கிரம் வெந்துடுங்கிறதுனால இந்த டைமில் தான் சொரைக்காவை சேர்த்து வேக வைக்கணும். அது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அம்மா 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்கும்போது அதிகமாக இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் குழம்போட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதே அளவில் செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறாங்க. வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தாங்க. இப்போ கல் உப்பு சேர்த்து கொதி வந்ததும் வேக வச்ச குடலை இது கூடவே சேர்த்துக்கிறாங்க. குடல் கறியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் கொதிக்க வச்சா போதும். அந்த மிளகாத்தூளோட காரம்லாம் இதில் சேர்கிற வரையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வைங்க. இப்போது இதை தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 2 நட்சத்திர சோம்பு, 4லேருந்து 5 லவங்கம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. இது கூட பொடியாக கட் பண்ண 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். ஏற்கனவே வேக வைக்கும்போது 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நம்ம வேக வச்சோம். இப்போ 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம வேக வச்ச குடல் கறியை இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அரை மூடி தேங்காவை துருவி அரைச்சி எடுத்து வச்சுருக்காங்க. அதை கடைசியாக சேர்த்துக்கலாம். தேங்காவோட நீங்கள் பெருஞ்சீரகம் சேர்த்து அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். அம்மா கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கிட்டாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இறக்குறதுக்கு முன்னாடி பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கிறாங்க. அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டு இறக்குனா செம்ம டேஸ்டான ஆட்டுக்குடல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. தேங்க்யூ.